தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை விட்டு விலகி வேற எந்த வழியை ஒரு விசுவாசி பின்பற்றுவானாய் இருந்தால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனை மேற்கொள்ளும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு விலகி வேறு எந்த வழியை பின்பற்றினாலும் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனை மேற்கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதன் நிமித்தமே அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் முடிகிறது. அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் முடிகிறதற்கு காரணம் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு விலகி அவன் வேறொரு வழிக்கு சென்றதன் நிமித்தம் பாவம் அவனை மேற்கொள்வதனால அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் முடிவடைகிறது.